ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா ஒரு மூலிகை செடியை தான் காட்ட போகிறேன். இது எங்கள் அம்மா வீட்டுக்கு பேக் சைடில் இருந்த இடத்துல நான் யதார்த்தமாக பார்த்தேன். சரி, இது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு. இந்த மூலிகை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கிராமத்து பக்கத்தில் அதிகமாக பார்க்கலாம். சாலையோரத்துலேயுமே நம்ம நிறைய பார்க்க முடியும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு குருணை அரிசி எப்படி இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு இலைகளுக்கு இடையிலையும் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ அதை வச்சா இது அம்மான் பச்சரிசின்னு கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது இப்படி உடைக்கும் போது இதுலேருந்து ஒரு சின்னதாக பால் வர ஆரம்பிக்குங்க. இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, முகப்பருலாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்னதாக அந்த பருளை இதை வைக்கும்போது இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகத்தில் மட்டும் இல்லைங்க, கழுத்து பகுதியிலையுமே சின்ன போகிறாங்கன்னா இந்த கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக மறுக்கெல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து இது ஒரு 3 days கண்டினியூவாக ஒரு நாளைக்கு 5-6 தடவையாவது கண்டிப்பாக அந்த மருந்து இருந்து பால் விடணும். ஒரு மருவோட பருவை பொறுத்து அது கூடிய சீக்கிரத்தில் கீழே விழுந்துடும். இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு மெத்தடுங்க. நம்ம இதை வந்து பயன்படுத்தினாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பெருசாக வராது. எங்கள் அம்மா கூட ஒரு மரம் இருக்குங்க, அதுக்காக நான் இப்போ வச்சு காட்டுறேன் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 டைம் நீங்கள் ஒரு 4 நாள்லேருந்து ஒரு 3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி கீழே விழுந்துடும். இந்த மரம் வந்து